ஒரு கிராமத்துல ஒரு சிறிய மாணவன் இருந்தான். அவன் பெயர் கார்த்திக். கார்த்திக் ரொம்ப நல்லவன். ஆனால் தினமும் ஒரு விஷயம் மட்டும் அவனை கவலைப்படுத்துச்சு. எனக்கு எதுவும் சரியா நடக்கல. பாபா என்னை கேட்க மாட்டாரா? என்ன இப்படி நடக்குதே அப்படின்னு அப்படின்னு ரொம்ப மனசு கஷ்டப்பட்டான். ஒரு நாள் அவன் கோயிலுக்கு போய் சாய்பாபாவின் சிலையை பார்த்து மெதுவாக கேட்டான். பாபா, உங்கள் ஆசீர்வாதம் எங்கே? நான் தனியாக போறேன்னு பயமா இருக்கு பாபா அப்படின்னு சொன்னான். அந்த நேரம் பக்கத்தில் இருந்து ஒரு வயதான தாத்தா கார்த்திகிடம் வந்து அவர் புன்னகைச்சு அவரிடம் சொன்னார், மகனே, நீ ஒரு கையை நீட்டிப் பார் அப்படின்னு சொன்னார். கார்த்திக் கையை நீட்டினான். தாத்தா அவன் கையில் ஒரு சிறிய துளி நீரை வச்சார். பின்னே சொன்னார், இந்த துளி எதுக்காகன்னு தெரியுமா அப்படின்னு கேட்டார். நீ எவ்வளவு சிறியவன், உன் நம்பிக்கை எவ்வளவு சின்னதோ அதையும் பாபா பாப்பார் அப்படின்னு சொன்னார். அந்த சின்ன துளி கூட அவனுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமாக ஆயிடும். நீ கண்ணால பார்க்க முடியல, ஆனால் சாய்பாபா உன்னோட கையை விடமாட்டார் கார்த்திக் அப்படின்னு அந்த தாத்தா சொன்னார். கார்த்திக் கையை பார்த்தான். அந்த தண்ணீர் துளி அவனுக்கு பணம் போல, ஒரு பெரிய பரிசு போல தோணுச்சு. அவன் புன்னகைச்சான். அந்த தாத்தா போயிட்டாரு. ஆனா கார்த்திக்குக்கு அன்றுதான் புரிந்தது, நம்ம வாழ்க்கையில சாதாரணமா வரும் ஒவ்வொரு நல்லதிலும் பாபா இருக்கார் என்று. நீ சின்னதாக நம்பிக்கை வைத்தாலும் பாபா கண்டிப்பாக உன்னோடு இருப்பார். நம்பிக்கைதான் சாயப்பா. ஓம் சாய்ராம். ஜெய் சாய்ராம்.